சரி, நம்ம நேரத்தை கட்டாதபடி நம்ம சத்தியத்துக்கு போய் ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுவது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த பாக்கியம், நீர் எங்களுக்கு தந்த சிலாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க கூட தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் ஆண்டவரே உடைய கிருபைகளை எங்களுக்கு அருளி, உங்களுடைய இரக்கங்களை எங்களுக்கு அருளி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை உங்க முன்னாடி நிற்க வச்சிருக்கிறீங்க. நீங்க தான் ஆண்டவரே எரிகிற முச்செடி. ஆண்டவரே, நாங்க மோசையை போல ஆண்டவரே எங்களோட காலடிகளை கழட்டிட்டு வந்து ஆண்டவரை முன்னாடி நாங்க நிற்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நீங்க உங்க சத்தியத்தினாலும் உங்க வேதத்தினாலும் நீங்க எங்களை நடத்துங்க. உங்களோட வார்த்தையை ஆண்டவரை தெளிவாக பேசுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே ஆண்டவரை நாவல நீங்க அமர்ந்து ஆண்டவரை அக்கினியாக நீங்க பேசும்படிக்காக என்னை மறைத்து நீர் ஆண்டவரை வெளிப்படும்படிக்காக என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ name we pray. சரி, சங்கீதம், நீ நம்ம சங்கீதத்தை பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னோட போதனையோட தலைப்பு வந்து என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த போதனையோட தலைப்பு வந்து என்னன்னா, கர்த்தர் என் அடைக்கலம், கர்த்தர் என் அடைக்கலம். கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு யார் வந்து அவங்க வந்து கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கர்த்தர் அடைக்கலம். ஆமென். சோ சங்கீதம் 91, சங்கீதம் 91 ஏன் தெரியுமா? சங்கீதம் 91 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கீதம் 91 வந்து ஒரு, அதாவது சேஃப்டி ஒண்ணு. சங்கீதம் 91 வந்து பேய் ஓட்டுறதுக்கு பாய்ப்பாங்க, பேய் ஓட்டுறதுக்கு பாய்ப்பாங்க, வியாதி குணப்படுத்துறதுக்கு பாய்ப்பாங்க. இந்த சங்கீதம் 91 நான் சின்ன வயசுல இருந்து நான் கேட்டுருக்கேன். சரியா? ஏதாவது சீட்டு வந்துச்சுனாக்கா, இல்லை ஏதாவது பேய் ஓட்டுறதா இருந்தாக்கா, இந்த சங்கீதத்தை எடுத்து பயன்படுத்துறது அவ்வளோ வல்லமையா இருந்துச்சு. This is a very powerful songs. It's very very powerful. புரியுதுங்களா? பேய் ஓடிக்கு, வியாதி நல்லா இருக்கு. நான் பார்த்துருக்கேன், நான் விட்னஸ். சரியா? முந்திலாம் எங்க வீட்டுல சின்ன வயசுல எங்க அப்பா உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. வேலை விட்டு வந்து உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஏரியால யாருக்காச்சும் சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க அப்பா ஜெபம் பண்ணி சங்கீதம் 91 படிக்க சொல்லுவாரு எங்க அம்மாவை. எங்க அம்மா 91 சங்கீதத்தை படிச்சு அந்த பிள்ளையோட பேரை உச்சரித்து அந்த 99 சங்கீதத்தை படிப்பாங்க. படிச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. 2-3 நாள் சென்று அவங்க வந்து சொல்லுவாங்க, பிள்ளை சீக்கு நல்லா ஆயிடுச்சு. அப்படியாப்பட்ட சங்கீதத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். சங்கீதம் 91. சரியா? இந்த சம்பவம்லாம் மறக்க முடியாது. நான் சின்ன பிள்ளை, நான் சின்ன பையன் வீட்டுல. நான் இதெல்லாம் நான் பார்த்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அப்ப அது ஆண்டவரோட அற்புதம் தானே. ஆமென். இந்த சங்கீதத்துக்கு, ஆண்டவரோட வார்த்தைக்கு, எஸ்பெஷலி இந்த வார்த்தைக்கு ரொம்ப வல்லமை இருக்கு. இதனாலதான் நாங்க மனப்பாடம் பண்றோம் இந்த வாசகத்தை. சரியா? பாருங்க, இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சங்கீதம் 91 நம்மளுக்கு வந்து ரொம்ப அற்பமா தெரியும். இது வந்து பாதுகாப்பு படிக்கிறது, பாதுகாப்பு எதுல இருந்து பாதுகாப்பு, என்னத்துல இருந்து பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்? வியாதியிலிருந்தும் கொடிய நோயிலிருந்தும், ஸோ அதுலேருந்து மட்டும் நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும். மற்ற காரியங்கள்லேருந்து பாதுகாப்பு நம்மளுக்கு வேணும். பாருங்க, சங்கீதம் 91 2வது வசனம் படிங்க. பாருங்க, நீங்க கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்ம அநேக நேரங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம சொல்றோமா? நீங்க எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என் கோட்டையா இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க நான் நம்பி இருக்கிறவர்.
நான் நம்பி இருக்கிறேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீங்க இல்லைன்னா முடிச்சு நானே உங்களை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன்னு வந்து உங்க அடி மனசுல இருந்து நீங்க எத்தனை பேர் நீங்க வந்து சொல்றீங்க? நான் உங்களை நம்புறேன், ஆனா என் வேலையை நான் போய் செய்வேன் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அநேக நேரங்கள்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு யோசனை வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு திட்டம் வந்துச்சுன்னா, அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுலயே நம்மளோட சிந்தனை இருக்குமே தவிர்த்து ஆண்டவரை நம்புறதுல நம்மளோட சிந்தனை இருக்காது. அதுதான் உண்மை. இது வந்து நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? நிதர்சனமான உண்மை. இது வந்து நம்மளுக்கு இன்னைக்காவது ஒரு திட்டம் தோணும், ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்படி செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும், இன்னைக்கு நம்ம இன்சூரன்ஸ் வாங்கணும், இன்னைக்கு நம்ம பாலிசி வாங்கணும். ஆனாலும் நம்ம வந்து என்ன வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறோம், என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இங்க வந்து நீங்க என் அடைக்கணும், நீங்க என்னோட கோட்டை, நான் நம்பி இருக்கிற தேவன் நீங்க தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களோட செயல்ல நீங்க அதை காமிக்கல. புரியுதுங்களா? உங்களுக்கும் சரி என்னையும் சரி, ஏன்னா நானும் இதை பத்தி படிச்சுக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் என்னை விட சொன்ன காரியங்கள் அனைத்தையும் தூக்கி குப்பையில வீசிட்டு ஆண்டவரை நம்பி இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தாரு என்னோட வாழ்க்கையில். அதே தருணம் தான் இப்போ வரைக்கும். நான் இப்பயும் எதுவும் செய்யறது கிடையாது, நான் இப்பயும் எதுவுமே தொடர்றது கிடையாது. எதுவுமே தொடர்றது கிடையாதுனாக்கா நான் விட்டுட்டு வந்த காரியத்தை நான் தொடர்றது கிடையாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? நான் விட்டுட்டு வந்த மியூசிக்கை நான் தொடர்றது கிடையாது. பாட்டு செய்யறதுக்கு முயற்சி பண்றது கிடையாது. ஒரு வரி கவிதை எழுதுறது கூட நான் முயற்சி பண்றது கிடையாது. நான் விட்டுட்டேன்னா நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி ஒரு தீர்மானமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சு என்னோட திட்டங்கள் அனைத்தையும் குப்பை மாதிரி நான் தூக்கி வீசிட்டு, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்வதற்கே ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சாரு. இன்னைக்கும் அதே தான் சொல்றேன். நான் என் மனசாட்சி நேற்று ஆராய்ச்சி பார்த்தேன். நம்ம இப்பயும் நம்ம முந்தி மாதிரி இருக்கிறோமா? நம்ம அந்த காரியத்தை நம்ம வந்து பிளான் பண்ணுமே, நம்ம அந்த பிளான் நம்ம தூக்கி வீசணுமே. நம்ம பிளான் பண்ண காரியத்துல இப்பயும் நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு நான் என்னை ஆராய்ச்சி பார்த்தேன். ஆண்டவரே என்னை ஆராய சொன்ன, ஆண்டவரே நீங்க என்னை ஆராய்ச்சி பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த தெளிவுரை வந்து என்னன்னா, நான் ஸ்டில் அப்படியே தான் இருக்கேன். நான் அப்படியே தான் இருக்கேன் ஸ்டில். ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். நான் இப்பயும் நான் ஆண்டவரை நம்பி தான் இருக்கேன். சோ உங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி காரியத்தை சொல்றீங்கன்னா, இயேசு வந்து என்ன சொல்றாருன்னா, யோவான் 14வது அதிகாரம் 15ல இருந்து 23ல வந்து என்ன சொல்றாருனாக்கா, யோவான் 14வது அதிகாரம் 15ல இருந்து 23. யோவான் 14 15ல இருந்து 23. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவரை அவர் உங்களுக்கு தந்தருவார். 15வது வசனம் வந்து என்ன சொல்றது? திருப்பி படிங்க. வந்து நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்க என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை நீங்க கை கொள்வீங்க. நீங்க என் மேல அன்பா இருக்கீங்கன்றதை நீங்க எப்படி காமிப்பீங்க? இப்ப நீங்க இந்த நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, இந்த வசனம் இருக்குதுல்ல, நீங்க எப்படி ஆண்டவரை பார்த்து உங்களால சொல்ல முடியும்? உங்க மனசுக்கு துரோகம் பண்ணாம எப்படி உங்களால அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நீங்கள் என்னிடத்துல அன்பா இருந்தா நீங்க சொல்லணும். அதுதான் அர்த்தம். நீங்க இடத்துல அன்பா இருக்கிறீங்களா பாருங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், சர்ச்சுக்கு வருவாங்க, சரியா? பல மதத்தை சார்ந்து வருவாங்க. இல்லை நம்ம கிறிஸ்டியன்லேயே இருந்து கிறிஸ்டியனே புரியாம கிறிஸ்டியனாவே இருந்து திடீர்னு ஒரு ஆண்டவர் அவங்கள தொட்டு அவங்களும் ரட்சிக்கப்படும். அதுவும் ரட்சிப்பு தான். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ என்னைய எடுத்துக்கோங்களேன். நானும் வந்து இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நானும் இப்போ தான் ரட்சிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இருந்து புரியல,
அவங்க வெளியே இருந்து அவங்களுக்கும் புரியல, அவங்க இப்போ வந்திருக்கிறாங்க. அதுவும் ரட்சிப்பு, இதுவும் ரட்சிப்பு தான். ரட்சிப்பின் முதல் கட்டம் வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் பார்க்குறோம்ல. இப்போ நான் சொன்னேன், பிரியப்படுறாங்க, நல்லாவது வியாதி, நல்லாவது பேய் ஓடுது, இதெல்லாம் பார்த்து நம்ம ரட்சிக்கப்படக்கூடாது. இது நம்மளோட முதல் கட்டமான ரட்சிப்பு. இந்த முதல் கட்டமான ரட்சிப்பு இருக்கும் போது நம்ம சொல்ற காரியம் வந்து என்னன்னா, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லி நம்ம ரெடியா வந்துடுறோம். புரியுதுங்களா? சங்கீதம் 91ல இந்த 2வது வசனம் வந்து, நீங்க வந்து என் தேவன், நீங்க உங்களை தவிர்த்து எனக்கு வேற நம்பிக்கை இல்லை, உங்களை தவிர்த்து எனக்கு வேற சிந்தனையே கிடையாது, நீங்க நான் நம்பி இருக்கிறவர். நான் இந்த உலகத்துல எனக்கு 1008 கூட்டாளிங்க இருக்காங்க, இந்த உலகத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் நினைச்சா இவங்க எனக்கு உதவி செய்யணும், அவங்க என்ன அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க நான் நம்பி இருக்கிறவர். இவ்வளோ இருந்தும் நான் உங்களை நம்பி இருப்பேன். நீங்க எது கொடுக்குறீங்களோ அதுதான் நான் சாப்பிடுவேன், நீங்க எது கொடுக்குறீங்களோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு நான் நம்பி இருக்கிறேன். அதுதான் முதற்கட்ட ரட்சிப்பே இல்லைன்னா, அதான் முதற்கட்ட ரட்சிப்பே. ரட்சிப்புல very important, the first part of salvation is this: when you say I put my trust in you, you are my refuge, you are my fortress, my God in whom I take refuge, my God in whom I trust. Amen. இதான் முதல் கட்ட ரட்சிப்பு. சந்தோஷமா வந்து ஆண்டவர் பேய் ஓடுது எல்லாம் ஓடுதுன்னு சந்தோஷமா வந்து பூந்துட்டோம், ஒழுங்கி கிறிஸ்டியானிட்டியில வந்து பூந்துட்டோம். ஓகே, இது 18வது வசனத்தை படிங்க. 14 யோவான் 14 15வது வசனம் படிச்சீங்கல்ல, 18வது வசனம் படிங்க. நான் உங்களை திக்கற்றவராக்குகிறேன், உங்களுக்கு வருவேன். ஆமென். நீ அவரை நம்பி இருந்தீனா அவரு உன்னைய திக்கற்றவனா விட மாட்டார். ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கேன், நீங்க மாத்திரம் தான் என்னோட இது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவரு நீங்க கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும், நீங்க வேதனைப்படுற மாதிரி தான் இருக்கும், நீங்க இன்னல் அடைகிற மாதிரி தான். அதுக்கு காரணம் யாருன்றது நான் அடுத்த பாட்டில் உங்களுக்கு சொல்றேன். பட் ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் உங்களை திக்கற்றவனா விட மாட்டேன், நீங்க நீ நம்பி. புரியுதா? தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு, எனக்கு நான் வந்து இளம் வயதா இருந்தேன், இப்ப நான் முதிர் வயதா அவ்வளவுலாம் ஆகிட்டேன், கர்த்தருக்கு பயப்படுறவங்களோட பிள்ளைங்க, நீதிமானோட பிள்ளைங்க அப்பத்துக்காக தெருவில் ஆரம்பி நான் பார்த்தது இல்லை. ஆமென். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவரோட வார்த்தைலாம் இது விளையாட்டு அப்படிலாம் கிடையாது. பாருங்க, இந்த வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 5வது வசனம் படிங்க. பாருங்க, நான் படிக்கிறேன். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். புடமிடப்பட்டவைகள்னா என்னது? ஆளுங்க அதை சொல்லி அதுல இருந்து அதை அனுபவிச்சு அதில் உள்ள பலனை பெற்றுக்கொண்டு சந்ததி சந்தியா பெற்றுக்கொண்டு அதை அனுபவிச்சு அது புடமிடப்பட்டவைன்னு காரணம் சொன்னேன். அதுக்கு ஆண்டவரோட வசனத்தை போய் நெருப்புல வச்சாங்க அப்படிலாம் இல்ல. புரியாதவங்களுக்கு இப்படிதான் புரியும். ஆனா புரிஞ்சவங்களுக்கு தாவீது ஏன் ஆண்டவரோடு இருந்தார், அவருக்கு நிறைய பிரச்சனை. அவர் ராஜாவாயிட்டாரத பத்தி தான் ஆளுங்க பேசுவாங்க. அவரு ரொம்ப ஈஸியா ராஜாவா ஆகலன்றத பத்தி ஆளுங்க பேசுவாங்க. ஆனா அவர் ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைய பிரச்சனை.
உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு எதிரிங்க இருந்தாங்க, கர்த்தர் அவரோட இருந்தாரு. அவருக்கு எதிரிங்க இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. கர்த்தர் அவரோட இருந்தாரு தெரியுமா? அப்பயும் அவங்களுக்கு எதிரிங்க இருந்துகிட்டே தான். கர்த்தர் அவரோட இருந்தாரு. சீமேயுன்ற ஒரு எதிரி வரைக்கும் அவர் சந்திச்சுதான் ஆகணும். சொந்த பிள்ளையே எதிரியாக சந்திச்சுதான் ஆகணும். ஆனா அப்படியாப்பட்ட மனுஷனோட மகனும் தான் இந்த வசனத்தை எழுதுறாங்க. தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். புடமிடப்பட்ட விஷயத்தை நீ படிக்கலன்னா உன் மேல தான். ஆமென். இந்த வார்த்தையை நீ அறிக்கப்படலன்னா உன் மேல தான். இந்த வார்த்தையை நீ புரிஞ்சுக்கொள்ள விரும்பலன்னா உன் மேல தப்பு. உலகத்திலேயே பெஸ்டான காரியத்தை வந்து ஆண்டவர் உன் கையில கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன பெஸ்ட் உனக்கு கொடுக்க முடியும்? இந்த வேதம் நீங்க காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு தான் இருக்கு. அந்த பிரைஸ் நான் சொல்றேன், என்ன விலை ஏறும், தங்க விலை ஏறும், என்னென்னலாம் விலைலாம் ஏறுது. ஆனா இந்த வேதம் ஸ்டில் நீங்க காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு தான் இருக்கு. அதுக்கே நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இது விலை மதிப்பு இல்லாதது. இதுல எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் விலை மதிப்பு இல்லாதது. எத்தனை பேர் ஆண்டவர் காப்பாற்றிட்டு இந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னா, நீதிமொழி 30:5 இப்படி சொல்லுதுன்னா, உங்களுக்கு வேதம் படிக்க கஷ்டமா இருக்கும் போது நீங்க இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கீங்க. நீதிமொழி 30:5 ஞாபகம் வச்சுக்கீங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். அதாவது இத படிச்சு இதுக்கு கீழ்படிச்சு நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க. தேவனை முகமுகமா சந்திச்சாங்க. தேவனோட ஐக்கியம் கொண்டாங்க. தேவன் அவங்களோட ஐக்கியம் கொண்டாரு. அதனால அந்த வசனம் அவங்க வாழ்க்கையை புடமிட்டுச்சு. தாவீது ஆண்டவர் திருப்பி புடமிடுறாரு. திருப்பி ஏன் உனக்கு இவ்வளவு எதிரி தெரியுமா? ஏன் அவனுக்கு இவ்வளவு எதிரி? திருப்பி புடமிடுறாரு. புடமிட்டு இன்னும் என் கூட இவ்வளவு பிரச்சனை வருது, இன்னும் என் கூட இருக்க இவ்வளவு பிரச்சனை வருது. ஏன்னா இப்ப ஒரு காதலி வச்சுக்கோமே. அந்த காதலி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் நான் நம்பி இருக்கிறாரு, உங்களை தான் நம்பி இருக்கேன், என் வாழ்க்கையின் ஆதாரமே நீங்க தான், உங்களை தான் நம்பி இருக்கேன்னு சொல்றேன். அன்பு இல்லாம இந்த வார்த்தையை அவங்களால சொல்ல முடியுமா? நேசிக்காம அவங்களால இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அதனாலதான் இந்த வேதத்தை நீங்க நேசிக்கணும். இதில் உள்ள வார்த்தையை நீங்க நேசிக்கணும். ஏன்னா இதில் உள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நீங்க படிக்கிற கதை புஸ்தகம் கிடையாது, நீங்க படிக்கிற ஜோக்கு புக்கு கிடையாது, நீங்க படிக்கிற நியூஸ் பேப்பர் கிடையாது. சில பேர் பைபிள்ல நியூஸ் பேப்பர் வரை படிச்சுட்டு போயிருக்கோம். நானும் அப்படிதான் செஞ்சேன். 7 மணிக்கு எனக்கு ஸ்கூலு, 6:50 பைபிள் எடுத்து படிச்சுட்டு போவேன். என்ன படிச்சுட்டு போவேன் நீங்க நினைக்கிறீங்க? அந்த சங்கீதம் 1 தான். Form 1 Form 5 வரைக்கும் சங்கீதம் 1 தான் படிச்சுக்கேன். ஏன்னா அதுதான் ஷார்ட்டா இருக்கும், டக்குனு படிச்சுட்டு ஓடிச்சுட்டேன் ஸ்கூலுக்கு. சரியா? அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஆவிக்குரிய காமெடி, ஆவிக்குரிய சிரிப்பு மூட்டுற ஒரு விஷயம். பாருங்க, இதோட ஆழங்கள் நம்மளுக்கு புரியும். 5 நிமிஷத்துல பைபிள் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனதை பத்தி தான் எனக்கு முக்கியம். 5 நிமிஷம் கொடுப்போம் பைபிளுக்கு ப்ரே பண்றதுக்கு. அது ரெண்டுமே 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு ஓடிக்கலாம். அப்படியாப்பட்ட ஆள் தான் இன்னைக்கு முன்னுக்கு நான் பேசுறேன். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தைய புரிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவருக்கு புடமிட்டாரு, ரொம்ப புடமிட்டு, இப்பயும் புடமிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு காரியத்தை கத்துக்கொண்டேன். என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி நான் நம்பி இருக்கிறேன். நான் என்னோட கட்ட ரட்சிப்புல நான் அதை சொன்னேன். அதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் எனக்கு மற்ற விஷயங்கள் முக்கியம் கிடையாது. புரியுது? மற்ற தலை போற விஷயமா இருந்தாலும் என் தலையை காக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு. ஏன்னா நான் அவர் தானே, என் உயிர் போறதா இருந்தாலும் போகட்டும். ஏன்னா அவர் தானே.
என் உயிர் போறதுதான் அவரை நம்பி இருக்கிறதுனால அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் எனக்கு காரணம். அவர் மேல ஒரு புரியுதா, ஒரு 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 காதலனோ காதலியோ இல்ல ஒரு வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருந்தாங்களோ அவங்க முடிவெடுக்கிற முடிவு தான் கரெக்ட்ன்றதை நீங்க நம்பணும். அப்படிதான் ஆண்டவர் நீங்க நம்பணும். நீங்க ஆண்டவர் நம்பாம இவர் சொல்லிட்டாரு சரி ஓகே ரைட்டு நம்ம முன்னாடி போய் நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு திட்டமும் நீங்க போடக்கூடாது. ஒரு திட்டம் கூட நீங்க போடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு திட்டமே நீங்க போடக்கூடாது. அவருக்கு அவரை நீங்க சார்ந்திருக்கணும். எப்படி இந்த திராட்சை செடி இருக்குல்ல, திராட்சை செடியில அந்த பழம் தொங்கும் பாத்தீங்களா, கொடுத்தா அப்படி தொங்கும் பாத்தீங்களா, அந்த பழம் யாரை நம்பி தொங்கி இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த அந்த பிரான்ச்சை நம்பி தான் அது தொங்கி இருக்கு. அந்த கிளையை நம்பி தான் அது தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கிளை சுமக்கிறனால தான் அது தொங்குது. அது மாதிரிதான் புரியுதுங்களா? அது மாதிரிதான் அது மாதிரிதான் நீங்க ஆண்டவரே சார்ந்திருக்கணும். நீங்க ஆண்டவரே அவரே பிடிச்சிக்கணும். இது முதற்கட்ட ரட்சிப்புல நம்மளுக்கு நடக்கும். நம்ம சகஜமாவே ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம போய் ப்ரே பண்ணோம், ஓகே ஆண்டவரோட ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஜெயிச்சுக்கணும், ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க, ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. எங்க தெரியுமா பிரச்சனை வரும்? எங்க தெரியுமா பிரச்சனை வரும்? நீங்க ஒரு காரியத்தை அறிக்கைப்படுவீங்க. அந்த நேரத்துல அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் சம்பவத்துல அந்த நேரத்துல நீங்க ஒரு காரியத்தை அறிக்கைப்படுவீங்க. என்ன ஆகுதுன்னா சங்கீதம் 91 தான், அதே 91 தான் 3-4 பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாக உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் கூறுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெயமும் கேடயமுமாக, பரிசெயமும் கேடயம் ஆகும். பாருங்க, பரிசெயம்னா என்னது? என்னது கேடயம் தான் இது. இது கேடயம். பரிசெயம்னா பாருங்க, நான் சொல்றேன் பரிசெயம்னா ஏன்னாக்கா, ஏன்னா இல்ல இது நான் வந்து தேடுறேன். நேற்று போயிட்டு நான் தேடுறேன் என்ன பரிசெயம் கேடயம். கேடயம் எனக்கு தெரியும், பரிசெயம் என்னது? பரிசெயம் வந்து எப்படின்னா பாருங்க, அந்த காலத்துல வந்து அரண்மனை கட்டுவாங்க, ராஜாவோட அரண்மனை. ராஜாவோட அரண்மனை கட்டும் போது இந்த மாதிரி படிக்கட்டு, இந்த படிக்கட்டுக்கு மேல ஒரு செவுத்து அப்படி நீட்டா கட்டுவாங்க. ஏன்னா இந்த படியில ஏறி போறது கூட அவங்களுக்கு தெரியாது. அதுதான் பரிசு. அந்த செவுரு இருக்குல்ல, அதுதான் பரிசு. அவரு செவுரு மாதிரி நின்று உங்களை பார்த்து பாரு. நீங்க இப்படி நடந்து போகும்போது நான் வந்து என் ஆண்டவர் சும்மா எதுவும் எழுந்திருக்க மாட்டேன், பைபிள்ல விசுவாசிக்கிறேன். இந்த பரிசெயம் இருக்கிறதுனாலதான் அந்த ராணுவ வீரர்கள் அந்த 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 கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக மேலே வழி வழியா எதிரிக்கு தெரியும், எதிரி கண்ணை மறைச்சி அந்த செவுரு இருக்கும் போது எதிரி பார்க்க முடியாது. அதுதான் பரிசெயம். அவர் தான் பரிசெயமும் உனக்கு கேடயமா இருக்கிறாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம ரட்சிக்கப்பட்ட ரொம்ப ஹாப்பி, வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. இரவில் உண்டாகும் பயங்கரம் எல்லாமே மடிச்சிருவாங்க. வளர்ந்து 10,000 பேர் 2,000 பேர், ஓகே ரைட், சந்தோஷம் ஆண்டவரே. எனக்கு இப்ப நீங்க அதே வாஞ்சையில நீங்க எப்படியே வந்துகிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் நெருங்க 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 நீங்க ஒரு காரியத்தை சொல்லுவீங்க. ஏன் 9வது வசனத்தை பாருங்க. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாவரமாக கொண்டாய். 9வது வசனம் பாருங்க. அதாவது கர்த்தரை நீங்க திருப்பி திருப்பி பாருங்க. முத வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, முத வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தர் பாருங்க. ஓகே, இந்த 1வது வசனத்துக்கும் 9வது வசனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னாக்கா, அவரோட மறைவில் இருக்கிறது, அவரோட அடைக்கலத்தில் இருக்கிறது, அவரோட புரியுதுங்களா? அடைக்கலத்தில் இருக்கிற அடைக்கலத்தில் அவரோட அடைக்கலத்தில் நீங்க 1வது வசனமும் அடைக்கலம் போட்டுரும்,
9வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் அடைக்கலமா போட்டுருக்கோம். நீ அடைக்கலமா கொள்ளும் போது இந்த ஆவிக்குரிய ரீதியில the first part of salvation இருக்கிறவங்க வந்து most of the people they won't make it to the second part of the salvation. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஆவிக்குரிய ரீதியில முதலாம் கட்டம் ரட்சிப்புக்குள்ள வரவங்க வந்து இந்த 2ஆம் கட்ட ரட்சிப்புக்குள்ள வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த 2ஆம் கட்ட ரட்சிப்புக்கு வந்து அறிக்கை கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அதாவது ஆவிக்குரிய ரட்சிப்பு இருக்குதுல, ரட்சிப்பு நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? சல்வேஷன் வந்து டெய்லி நம்மளுக்கு தேவைப்படும். ரட்சிப்புன்றீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோன்னே முடிஞ்சு அவ்வளவுதான், அது இல்ல. நீங்க திரும்ப டெய்லி யூ மஸ்ட் கெட் சல்வேஷன் ஃப்ரம் காட். பிகாஸ் யூ நோ வாட், ரொம்ப ஆபத்து, உங்களை சுத்தி ரொம்ப ஆபத்து இருக்கும். உங்களை எந்த நேரமும் எந்த காரியங்களும் நீங்க உங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை சாதகமா இருந்தா இன்சூரன்ஸ் விற்கிறாங்க. உங்களுக்கு எனி டைம் என்ன வேணா நடக்கலாம், வாங்கிக்கங்க, உங்க குடும்பத்துக்காக போய் சேரும். ஆனா ஏன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம், நான் தான் உனக்கு ரட்சிப்புன்னு சொல்றேன். எது பெஸ்ட்? அவர் உங்களை பார்த்தவரே, உங்க முன்னாடி உள்ள சந்ததியை பார்த்தவரே, உங்க முன்னாடி உள்ள சந்ததியை பார்த்தவரே, அவர் சொல்றாரு நான் தான் உனக்கு ரட்சிப்புன்னு சொல்றாரு. அப்ப நான் இந்த இன்சூரன்ஸ்காரங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்? அவங்க நான் ஒரு அற்பமா தான் பார்ப்பேன். ஏன்னாக்கா எனக்கு தெரியும் யாரு எனக்கு பின்னாடி இருக்கிறா, எனக்கு பின்னாடி யாரு வந்து அவரு எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு. What is this? இது என்ன? இது அற்பமான ஒரு காரியம். ஆமென். பாருங்க, நீங்க 2வது கட்டத்துல வந்து ரட்சிப்புக்குள்ள வரும்போது அப்பதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? நீங்க சிங்கத்தை பார்ப்பீங்க, பால சிங்கத்தை பார்ப்பீங்க, சர்ப்பத்தை பார்ப்பீங்க, வலு சர்ப்பத்தை பார்ப்பீங்க. சரியா? சர்ப்பம் வேற, வலு சர்ப்பம் வேற. புரியுதுங்களா? அப்ப இந்த 2வது கட்ட ரட்சிப்பு வரணும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ரட்சிப்பு உங்களுக்கு டெய்லி தேவைப்படுதுன்னா உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரணும். பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு இடையில இப்படிதான் தாவீது சிங்கத்தை சந்திச்சாரு, பால சிங்கத்தை சந்திச்சாரு, சர்ப்பத்தை சந்திச்சாரு, வலு சர்ப்பத்தையும் சந்திச்சாரு. ஏன்னா தொடர்ந்து நம்மளுக்கு எதிரிங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ரட்சிப்பை காத்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம் தான். பாருங்க, விசுவாசத்தின் மறைபொருள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்ச்சுக்கு இந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் ஏஞ்சி நின்றுட்டு இதுதான் விசுவாசத்தின் மறைபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசத்தின் மறைபொருள், the mystery of faith. You know what is the mystery of faith? விசுவாசத்தின் மறைபொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நேத்து தெரிஞ்சிச்சு. என்னன்னா விசுவாசத்தின் மறைபொருள் அன்பு. அன்பு இருந்தாதான் நீ விசுவாசிக்க முடியும். சரி, இந்த சங்கீதம் 91 படிக்கும் போது ஏன் பேய் ஓடுது, ஏன் வியாதிகள் குணமாகுதுன்றத நான் யோசிச்சேன். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. பேய் ஓடுறதுக்கு காரணம் இந்த வசனத்துல இருக்கிற வல்லமை இல்ல, இந்த வசனத்துல இருக்கிற அன்பு. விசுவாசம் கிரியை செய்யறதுக்கு அன்பு தேவைப்படுது. புரியுதுங்களா? விசுவாசம் கிரியை செய்யறதுக்கு அன்பு தேவைப்படுது. உள்ளுக்கு அன்பு இல்லைன்னா விசுவாசம் கிரியை செய்ய முடியாது. இதுதான் பவுல் சும்மா லெட்டர் எழுது, சும்மா எல்லாம் செஞ்சுக்கோ அனுப்புறாரு, எழுதி அனுப்புறாரு. மனுஷனுக்கு பேப்பர் எங்க கிடைச்சிச்சுன்னு தெரியல, பேனா எங்க கிடைச்சி, எழுதி அனுப்புறாரு அவர் பாட்டுக்கு. யானாக்கா உங்க விசுவாசத்தை கிரியை பண்ண வைக்கிறது அன்பு. பாருங்க, ஏன் பிசாசு ஓடுதுன்னா இந்த சங்கீதத்தை படிச்ச உடனே இந்த சங்கீதத்துல ஆண்டவர் உண்மையிலே எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்றது எழுதி வச்சிருக்கிறார். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். இந்த சங்கீதத்தை எழுதுறது மோசே இருக்கிறார்ல, தீர்க்கதரிசி மோசே. அவரை காட்டிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னு அங்க சொல்லி முடிச்சிடுவாங்க. யாத்திரையாகமத்துல எடுத்து நினைக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு புஸ்தகத்துல அந்த 5 அதிகாரத்துல ஏதோ ஒரு
புத்தகத்துல வந்து ஐ திங்க் இஸ் டியூட்ரானமி யோசுவா கிட்ட வரும்போது மோசே இறந்துட்டோம்னா ஜோசுவா புக்கை எழுதுவாங்க. பாருங்க, அந்த மோசே அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, மோசையை போய் போச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இனிமே எழும்பினதும் இல்லை, இனிமேலும் எழும்ப போறதும் இல்லைன்னு சொல்லுவாரு. அந்த தீர்க்கதரிசி எழுந்தினதுதான் இது. அவர் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 91. அப்ப இங்க இந்த இடத்துல முதல்ல நம்ம படிச்சது போலவே அவருடைய சத்தியம், புரியுதுங்களா? அவருடைய சத்தியம் தான் உனக்கு கேடகமா இருக்கும். அவரோட சத்தியம் தான் உனக்கு பரிசயமா இருக்கும். அவரோட சத்தியம் அவருக்கு மேல அன்பா இருக்கிறதுனால பாருங்க, நீங்க மறுசிறப்பத்தை சந்திக்க வேண்டியது வரும். நீங்க வந்து ஒண்ணுமே அவனை போல இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. இனிமே மோசேவே நம்ம அடுத்த மோசே இல்லை, புரியுதுங்களா? அடுத்த மோசேவே இல்லை. அப்படியாப்பட்ட மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்தனால அவருக்கு அந்த ஆண்டவருடைய அன்பு வந்து அவருக்கு புரிஞ்சதுனால அவரை போல அன்பு செலுத்துறதுக்கு ஒரு தேவன் இல்லைன்றனால எழுதின சங்கீதம் இது. இதனாலதான் பிசாசு ஓடுது. ஏன் ஓடுதுன்னா பிசாசுக்கு அன்பு இல்லை. பிசாசுனால அன்பா இருக்க முடியாது. நீங்க வியாதியில பட்டிருக்கிற ஒரு மனுஷன் மீது அன்பா இருந்து அவன் மேல கரிசனை இயேசு எப்படி குணப்படுத்துறாரு? அவனை பார்த்து மனதுருகி குணப்படுத்துறாரு. அந்த விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். மனதுருக்கம் எப்படி வரும்? அன்பா இருந்தா மனதுருக்கம். நீங்க மிருகத்தை போல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அன்பு வராது, மனதுருக்கமும் வராது. நான் சில சமயத்துல பாப்பேன், நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ரெஸ்டாரண்ட்லாம் கடையெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த பிச்சை எடுக்க வரவங்க வருவாங்க, அவங்கள விரட்டுவாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க ஃப்ராட் பண்றாங்களோ, அவங்க வந்து உண்மையா இருக்கிறாங்களோ, அவங்க வந்து உண்மையிலுமே கை கால் விளக்காதவங்களோட விளங்குறவங்களோ, அது அவங்கள நியாயம் இருக்குது. உங்களோட வேலையா இல்லை என்னோட வேலையா? ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க, நீங்க சாப்பிடுற காசை கட்டுறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்குதுங்க. ஏன் உங்களுக்கு ஒரு 5 10 கொடுத்தா உங்களுக்கு என்ன? அதுக்குன்னு நம்ம இழிச்சவா எனக்கு கிடையாது. நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க உங்களுக்கே ஃப்ரீயா தான் கிடைச்சிச்சு. இலவசமாக பெற்றுக்கொண்டீங்க, இலவசமாக கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து காசு கட்டி சாப்பிடுற அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காருன்னா, ஏன் அவன் வரும்போது உன்னால ஒரு 5 வெள்ளி 10 வெள்ளி போட முடியாது? உன் அன்பை நீ அங்கதான் வெளிப்படுத்தணும். அன்பு செத்து போயிடுச்சுன்னா விசுவாச கிரியை பண்ணாது. கிரியை இல்லாத விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நீ பிசாசே போ, அப்பாலே போ, இது செய்ய அதை செய்ய, எப்படி போவோம்? அதுவும் நீ ஒண்ணுதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வியாதியா இருந்தேன், நீங்க எனக்கு மருந்து கொடுத்தீங்க, நான் சிறையில இருந்து நீங்க நீ பார்க்க வந்தீங்க, நீங்க எல்லாம் உள்ளுக்கு வாங்க கூட்டு போற ஒரு குரூப் ஆளுங்க. யார் அந்த சிறியவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ எனக்கு செஞ்ச மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம மத்தியில எத்தனை சிறியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? என்ன செய்யணும்? சங்கீதம் 91 கிரியை செய்யறதுக்கு ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் வந்து பாருங்க. நீங்க உங்க சொந்த கை உங்களை ரட்சிக்காது, உங்களை சொந்த கை உங்களை ரட்சிக்காது. என்னைக்குமே உங்களோட சொந்த கை உங்களை ரட்சிக்க. பாருங்க, நீங்க கற்களை பாருங்க, அவரு உங்க மேல எவ்வளவு கரிசனையா எவ்வளவு அன்பா இருக்கிறாருனாக்கா, அவர் உன்னை பாருங்க, அந்த வசனத்தை ரொம்ப அழகா
11வது வசனம் படிங்க. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதனுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக, அதை நீங்க அப்படி அழுத்திக்கணும். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். எவ்வளவு அன்பு நாங்க, எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. அந்த அன்பை நீங்க எப்படி நீங்க சமர்ப்பிக்கணும்? அந்த அன்புக்கு திரும்பி உங்களால என்ன செய்ய முடியும்? உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்றேன், உங்களால அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் உங்க மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாரு, என் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாரு. இன்னைக்கு இங்க திருவிழா நடக்குது, எல்லாம் அங்க போயிட்டு இருக்காங்க, எனக்கு புரியல என்ன நடக்குது. இவ்வளோ ஒரு அன்பான, இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உங்களால ஒரு கடவுளா ஏத்துக்க முடியும். அவங்களாம் கடவுளா ஏத்துக்க முடியல, அதனாலதான் அவங்க வேற இடத்துல நிக்கிறாங்க. கடவுளா ஏத்துக்க முடியலனாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது, ஒரு வியாதி குணப்படுத்துறாரு, பேயில இருந்தவங்க ரசிக்கிறாரு, நல்வழியை காட்டுறாரு ஜனங்களுக்கு. அப்படியாப்பட்ட மனுஷன் மேல கூட உங்களுக்கு மரியாதை தான் வரும், மரியாதை தான் வரும். உங்களுக்கு அவரை தெய்வமா அவங்களால ஏத்துக்க முடியலனாலும் அவர் மேல ஒரு மரியாதை அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவர் நன்மை செய்வரா சுற்றி தெரிந்தார். அப்படியாப்பட்டவரோட பிள்ளைங்க நம்ம இன்னைக்கு சாப்பிடும் போது அவங்க வந்தா கூட நம்ம கேட்கணும். அதான் நம்ம ஏழைகள் மீது கரிசனையே இல்லை. சரியா? ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணும் போதே நீங்க ஏதாவது கொடுப்பீங்க, எனக்கு ஏதாவது கொடுப்பீங்கன்னு தானே நீங்க அறிக்கை பண்ணுறீங்க. எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி தானே அறிக்கை பண்றீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்றீங்க. ஆமென். அப்படியாப்பட்ட உங்களை தான், அப்படியாப்பட்ட எனக்கு தான் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்க பாருங்க. எத்தனை உன்னை உனக்காக, இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையில அன்பு இருக்கு. இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பு தைக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்கு உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக. இது படிச்சவனே கண்ணு தம்பு தாரையா கண்ணி, தாரையா கண்ணி. மனப்பாடம் பண்ணும்போது கண்ணீர் வரல, மனப்பாடம் பண்ணிருக்கணும். இன்னைக்கு கண்ணீர் வரல. மனப்பாடம் பண்ணும்போது, ப்ரே பண்ணும்போது, சொல்லும் போது கண்ணீர் வரல. ஆனா நேற்று உட்கார்ந்து இதுக்கு நேரத்தை செலவு பண்ணி இதை படிக்கும் பொழுது தாரையா கண்ணீர். உன் வழி. நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகிறதுக்குலாம் நான் விரும்பலைங்க. நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகணும், அறம் பெற்ற ஊழியக்காரன் ஆகணும், நான் போட்டு பிரசங்கம் பண்ணா எனக்கு அது கான்செப்ட்லாம் கிடையாது. ஆண்டவர் நான் உண்மையா இருக்கேன். ஏன் கான்செப்ட் அதுதான். வாட் ஐ திங்க் இஸ் லைக், கர்த்தர் என்னை ஒரு பர்பஸ் படைச்சிருக்கிறாரு, அந்த பர்பஸ்ல நான் இருக்கணும். நான் பெருசாவெல்லாம் நான் ஆசைப்படல. நான் இன்னைக்கு ஆண்டவரோட பிரசனம் இங்க இருக்குது, கர்த்தரை உட்கார்ந்து கேட்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேங்க, நான் பெரிய பிரசங்கி ஆகணும்னு ஆசைப்பட்டது கிடையாது, இப்பயும் நான் ஆசைப்படுறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையா பேசினா போதும், மற்றது அவர் பார்த்துக்குவாரு, என் வேலை கிடையாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? அதுதான் நான் என் சர்ச்சு க்ரோ பண்ணணும், ஆள் வரணும், பெரிய ஹைபுல் நாங்கள் காட்டணும். நாங்கள் எதுவும் யார்ட்டையும் காட்ட வேண்டாம். கர்த்தருக்கு இருதயம் தெரியும். அவர் என்னை புடமிட்டு சோதித்து ஒவ்வொரு நாள் ஆராய்ச்சிப்பாரு. அவர் முன்பதாக நான் நிர்வாணமா இருக்கிறேன். என் நிர்வாணத்தின் கோலத்துல பார்த்தவர் அவர் தான். நான் நிர்வாணமா தான் வந்தேன், நான் திருப்பி நிர்வாணமா தான் போவேன். நான் அவர் வெயிட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. சிம்பிள் இல்ல? நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப யோசனை இருக்காது. ஏன்னாக்கா என் லைஃப் சிம்பிள்ன்றது எனக்கு தெரியும்னா, ஆண்டவர் என்னை பார்த்துப்பாரு. நான் உயிரோடு இருந்தா சரியா, நான் செத்து போயிட்டா நான் போய் அவரை பார்த்துப்பேன், முடிச்சு என் வாழ்க்கை.
அவ்வளவுதான். அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியதுக்கு ஜனங்களை நடத்துறதுக்கு தான் நம்ம இது ஒண்ணு ஹைப்பு காட்டுறதுலாம் நம்ம தெரியாது. சரியா? நீங்க சத்தியம் பேசுறதுனால ஒரு 4 பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. தேவனோட வார்த்தை அவங்களுக்குள்ள பேசும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சு தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்களாலேயோ நீங்களோ உங்க வலது கர்மோ உங்களை ரட்சிக்க முடியாது. புரியுதுங்களா? இதுதான் சங்கீதம் 91 பாருங்க. உன் பாதம், அந்த 12வது வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். புரியுதா? 2வது கட்ட ரட்சிப்புக்கு வரும்போது நீங்க அநேக காரியங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் கட்டத்தில் ரட்சிப்பு அடைஞ்சாரா? யோர்தான்ல வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களா? ஞானஸ்தானம் கொடுத்த உடனே 2வது கட்ட ரட்சிப்புக்கு அவர் போயிட்டாரு. எங்க போயிட்டாருன்னா வண்ணாந்திரத்துல சோதிக்கப்படுறதுக்கு போயிட்டாரு. பாதம் கல்லில் இடராதபடிக்கு இங்க போட்டிருக்குது இல்ல, சோதனையே அந்த கல்லு தான். நீ தேவனுடைய குமாரனானால் அப்பமாக்கி சாப்பிடு. பாதம் கல்லில் இடர்ந்து அது இல்ல, உங்க கால் பற்றோம் அது இல்ல. உங்களுக்கு வர சோதனை, உங்களுக்கு வர சோதனையிலிருந்து உங்களை தூக்கிக்கிட்டு போறதுக்கு தேவதூதர்கள் கட்டளையிட்டு வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு சோதனையை கொடுக்கிற தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்லை. அதனால அவர் சோதனையிலிருந்து ஆளுங்களை காப்பாற்றிட்டு அவர் நம்மளை நேசிக்கிறாரு. அவர் நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரா? எப்படி நம்மளை சோதிப்பாரு? உண்மைதாங்க. பாருங்க, வார்த்தை தான் சொல்லுது. பாருங்க 13வது வசனத்தை வந்து நான் படிக்கிறேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நீங்க 2வது கட்ட ரட்சிப்புக்குள்ள வரும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். நீங்க தேவன் உங்களோட அடைக்கலம்னு சொல்லிட்டீங்க. நீங்க தேவன் உங்களோட அடைக்கலம் சொல்லிட்டோன்னு உங்களை சும்மா விட மாட்டாங்க. தாவீது ராஜா டெய்லி சொல்லுவாரு, இருக்கு மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், நாளைக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், டெய்லி சொல்லுவாரு. அப்பயும் பிரச்சனைக்கு நடுவில் நின்று நீங்க தான் எனக்கு, யார் எத்தனை பேர்னாலும் அந்த மாதிரி செய்ய முடியும். ஆனா அதுக்காக தான் நம்ம சித்திக்கவே இருக்கோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம அதுக்காக தான் சிருஷ்டிக்கவே பட்டிருக்கோம். பிரச்சனைக்கு நடுவுல நின்று கத்துறல்ல, பிரச்சனை இல்லாத போதும் நீ கத்தணும், பிரச்சனைக்கு நடுவுலையும் நீ கத்தணும். அப்பதான் கத்தரை நீ நேசிக்கிற. நேசம் இல்லாம இந்த சங்கீதத்தை வேலையே செய்யாது. I'm very sorry. நீ தேவனிடத்துல அன்பா இருக்கிறது நிமித்தம் தான் அந்த சங்கீதம் வேலை செய்யும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுதுன்னா, எங்க அப்பா ஜெபம் பண்ணோடனே எங்க அப்பா ஜெபம் பண்ணோடனே இந்த வசனத்தை படிக்க ஆரம்பிச்சோடனே வியாதிகள் குணமாயிட்டு என் அப்பா ஆண்டவர் நேசிச்சார். என் அப்பா ஆண்டவர் வார்த்தை நேசிச்சாரு. அவர் போய் கேட்கலங்க, ஒரு நல்லா ஆயிடுச்சா நான் ஜெபம் பண்ணேன்னு அவர் போய் கேட்கல. அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க ஜெபம் பண்ணிட்டு போறோம், நல்லா ஆச்சு. எத்தனையோ குடும்ப பிரச்சனையை நாங்க புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் சண்டைன்னு சொல்லி வரோம், பேசி பேசி ஒன்னா சேர்த்து பிரிச்சு அவங்க நல்லா வாங்க. பாருங்க, இது என்ன மாதிரி காரியம் உங்க வேலை இருக்குதுன்றது நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்ககிட்ட இந்த நன்மையை பெற்றுக்கொண்டு போறதுக்கு ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. உங்க வேலை என்ன தெரியுமா? நீங்க நன்மையை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும். போ 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 எடுத்து போ. ஏன்னா உன்னதமான ஒரு மறைவுல நான் இருக்கேன்.
நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன சாப்பிடணுமோ அவர் இன்னைக்கு எனக்கு ரெடி பண்ணியிருப்பாரு. நான் என்ன உடுப்பு போடணுமோ இன்னைக்கு அவர் எனக்கு ரெடி பண்ணியிருப்பாரு. நான் என்ன குடிக்கணுமோ அவர் எனக்கு ரெடி பண்ணியிருப்பாரு. இந்த ஊரே தத்தளிச்சிட்டு இருக்கோம். எனக்கு நிம்மதியான சாப்பாடு இருக்கும், எனக்கு நிம்மதியான தூக்கம். ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கேன், நான் என்னை நம்பி இல்லை. நான் என்னைக்குமே நம்பி இல்லாதப்ப அப்பதான் நான் அவர் உண்மையாலுமே நேசிக்க முடியும். நீ உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்யும், சுயத்தை சாகடித்தால் நலமாய் மாறணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சங்கீதம் 91 சுயத்துல வேலை செய்யாது. பாருங்க, கர்த்தர் அப்படியாப்பட்டவர்கள் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 14வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அவன் என் இடத்தில் வாஞ்சையா இருக்கப்படியால் அவனை விடுவிப்பேன். பாருங்க, வாஞ்சை விடுதலை, வாஞ்சை விடுதலை. நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தர் மேல வாஞ்சையா இருந்தீங்கன்னா விடுதலை உங்களை தேடி தேடி வந்துட்டே இருக்கும். அவன் என் இடத்துல வாஞ்சையா இருக்கிறனா நான் விடுதலை கொடுப்பேன். அவன் என் இடத்துல வாஞ்சை. யோசேப்பு சிறையில இருந்தா கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறதுனால நான் அவனை விடுவிப்பேன். நான் அவனை விடுதலை கொடுப்பேன். விடுதலை கொடுத்து என்ன செய்வாரா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே. யாரு ஆபத்துல? யோசேப்பு சிறையில இருந்தா தேவன் யோசேப்போட இருந்தாரு. ஆபத்துல நான் தான் அவனோட இருப்பேன். நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்க கஷ்டப்படும் போது யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எவனும் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். ஆனா கர்த்தரை நோக்கி நீங்க என்னை அடைக்கலம்னு சொல்றவரு ஆண்டவர் உங்களை நல்லதுல உங்க கூட இருக்கிறாரோ உங்க கஷ்டத்துல உங்க பக்கத்துல வந்துடும். நான் சொல்லல, இது அவர் சொல்ற மாதிரி தான் எழுதிருக்கேன். ஆமா தானே? நீங்க படிக்கிறீங்க தானே? இது அவர் சொல்றது, ஆண்டவர் சொல்றது தானே இது. அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தப்பவும் வைப்பாரு, ஆபத்துல கூடயும் இருப்பாரு. ஆபத்துல இருந்து தப்பிக்க வச்சு உங்களை கனமும் படுத்துவாரு. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். புரியுதுங்களா? ரட்சிப்புன்றது நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி நீங்க பிரச்சனையை உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, டெய்லி ஒரு பிரச்சனை வருது இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை. ஐயோ, இப்படி திரும்பினா இங்க ஒரு பிரச்சனை, இப்படி திரும்பினா இங்க ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ரட்சிப்பு உங்களுக்கு அன்னாடைக்கும் கிடைச்சிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? அது வேல்யூ பண்ணீங்களா? பிரச்சனையை வேல்யூ பண்றீங்களா? பிரச்சனைன்னு சொல்லி ஐயோன்னு பார்த்து சொல்றீங்களா? ரட்சிப்பு கிடைச்சிட்டு ஏ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லலையே. இது பார்த்துட்டு சொன்னீங்க, அதை பார்த்துட்டு சொல்லலையே. கர்த்தரை உண்மையான நேசிக்கிறவங்களுக்கு நீங்க கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்தீங்கன்னா விடுதலை உங்களுக்கு வந்துட்டு போகுது. உங்களுக்கு விடுதலை வரலன்னா பிரச்சனை இங்கதான் இருக்கு, நீங்க வாஞ்சியா இல்ல. ஆமென். கஷ்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கு. பட் உண்மை தானே, உண்மையை தானே பேசணும். உண்மையை பேசுறதுக்கு தானே இங்க நிக்கிறோம். எத்தனை தடவை நாங்க உண்மையை பேசும்போது எங்க இதயத்தையும் இந்த வசனம் கிழிச்சிருக்கு, குத்தி இருக்கு. உங்களை விட்டுட்டாரு, எங்களை விட்டுருவாரு நீங்க நினைச்சீங்களா? எங்களுக்கு தான் அடி கூட வரும். ஆமென். பாருங்க, அன்புனா என்ன? அன்புனா என்ன? ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட இருந்த பெஸ்ட், அவர் சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம்னா அவரோட குமாரன் தான். அவர் சந்தோஷப்படுத்துற ஒரே ஒரு விஷயம் தான் அவரோட குமாரன். அந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாமே அவரோட துக்கம் தான் படுத்தினாங்க. அந்த குமாரனே கொடுத்துட்டாரு. என்னத்துக்காக? ரட்சிப்புக்காக. உங்களுக்கு டெய்லி ரட்சிப்பு காட்டணுன்றதுக்காக அவர் குமாரனே கொடுத்தாரு. உங்களுக்கு எனக்கும் பாருங்க, அன்புன்றது எல்லாத்தையும் தாங்கிக்கும். அதனாலதான் அந்த அன்பின் நிமித்தமா தான் பேய்ங்க ஓடுது, அன்பின் நிமித்தமா தான் வியாதி சுகமாகுது. ஏன் அன்புன்னு நான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன்?
கடைசி காலத்துல எல்லாத்துக்குள்ளே அன்பு வற்றி போகும். அதனாலதான் நான் அன்பை பத்தி பேசுறேன். கிறிஸ்துவுடைய அன்பு வற்றி போவாத ஒரு அன்பு. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு பாருங்க, தண்ணீரும் வெள்ளங்களும் வந்து அந்த அன்பை அமைக்கவே முடியாது. உன்னத பாட்டு புஸ்தகத்துல வந்து அந்த வசனம், தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது. உன்னத பாட்டு. உன்னத பாட்டு புஸ்தகம் இருக்குல்ல, அதுல வந்து எழுதிருக்கோம், உங்க மீது கொண்ட வீசும் அக்கினி ஜுவாலயமா. அப்படியாப்பட்ட ஒரு அன்பு நம்மளுக்குள்ள இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அன்பு நம்மளுக்குள்ள இருக்கும். 1 யோவான் 4:18 படிக்கிறேன் எனக்காக. 1 யோவான் 4:18. பயம் இல்லை. அதனாலதான் அவங்களால நின்று அந்த பிசாசு கூட போராடி அதை துரத்த முடியுது. ஏன்னா அந்த அன்புல பயம் இல்லை. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லணும்னா, இங்க பாருங்க, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நீ பயப்படுறனா நீ வந்து ஃபுல்லான அன்புல நீ பூரணப்படல. இந்த நாமம் இயேசுவின் நாமம், அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு சங்கீதம் 91க்கும் அந்த பாட்டுக்கும் ஒரு சம்பந்தம். என்ன சம்பந்தம் இருக்குன்னா, ஆதியில ஆண்டவர் ஒரு பூர்ண காலத்துல வந்து ஒரு பேரை மறைச்சிக்கிட்டே இருப்பாரு. அந்த பேர் என்னன்னு கேட்கும்போது சொல்ல மாட்டாரு. அது குறித்து உனக்கு என்ன யாக்கோபு கேட்கும்போது சொல்ல மாட்டேன். அது சாம்சன் அவங்க அம்மா கேட்பாங்க, அவங்க பேர் என்ன சொல்ல மாட்டாங்க. நிறைய இடத்துல அவர் சொல்லவே மாட்டார். ஆனா இயேசு கிறிஸ்துன்ற அந்த பேர் தான் சங்கீதம் 91 தான் இயேசு. புரியுதுங்களா? அதனாலதான் அந்த நாமத்துக்கு அவர் வல்லமை இருக்குது. அந்த வல்லமை கிரியை செய்யணும்னா ஒன்றும் அவருக்குள்ள எவ்வளோ அன்பு இருந்துச்சோ அந்த அளவுக்கு அன்புல வந்து நிறைஞ்சிருந்தாங்கன்னா அந்த நாமம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான காரியம் நடக்கும். இதுதான் அந்த சங்கீதம் 91. இந்த சங்கீதம் 91 நான் கேட்டதுக்கு அப்புறம் சங்கீதம் 91 வேல்யூ வந்து எப்படின்றது வந்து எனக்கு ஏன் அந்த விஷயத்தை வச்சு அது செய்யறாங்கன்றது எனக்கு புரியுது. ஆமென். சரி, நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் நிமித்தம் அதுக்காக நன்றி. பேசின வார்த்தைகள் ஜனங்களை கேட்டு அதை கீழ்படியும். என் தேவனுடைய அன்புல அதிகமா ஜனங்களை வளர்ப்படிக்கு நீங்க திரும்ப செய்யுங்க. அடுத்த mighty name of the Lord and Jesus Christ. இதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் பார்க்கணும் பெருக்கவங்க சபையை பத்தி நான் பேசுகிறோம். பெருக்கவங்க சபையை பத்தி நான் பேசுகிறேன். ஏன்னா நான் தொடர்ந்து இந்த காரியத்தை வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து இந்த 7 சபையை முடிக்கிற வரைக்கும் நான் பேசிட்டு போயிருக்கேன். நான் முடிச்சிடுறேன் இந்த காரியத்தை. இப்போ இது வந்து ஒரு கோர்வையாக இருக்கும். எஸ், சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வாரம்